அனைத்து ஆண்களும், அனைத்து பெண்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ. இது உண்மையாவே நடந்த சம்பவம் நார்த் சைட்ல. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல அந்த பீரியட்ஸ் அப்படின்றது மாசம் மாசம் வரும் இல்லையா? அது வர ஒரு 1 வீக் அப்புறம் வந்து வரப்போது. அவங்க வீட்ல என்ன சொல்றாங்க, இதுமாரி நம்ம கோவில் ஃபங்ஷன் போணும். தீட்டாயிடும். அதனால வந்து தள்ளி போகறதுக்காக டேப்லெட் போடுவாங்க இல்லையா? தாய்மார்கள், பெண்கள். ஸோ டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணும் வந்து டேப்லெட் போட்டிருக்காங்க. கோவிலுக்கு போணும் அப்படின்றதுக்காக. ஸோ என்ன ஆயிடுச்சு, அது பிளட் வந்து கிளாட் ஆகிருக்கும் போல். இவங்க சடனாக வந்து ரொம்ப பெயினில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்னன்னு கேட்கக்குள்ள, இந்தமாரி வந்து உங்கள் காலுக்கு வந்து பார்த்தா பிளட்டே போகல. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் மாதவிடாய் தள்ளி போகிறதுக்காக வந்து டேப்லெட் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டே கிளாத் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் கோவிலுக்கு போய் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்கள அட்மிட் பண்ணுறோம். ஏன்னா டாக்டர் வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க அட்மிட்டே பண்ணல. நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு எங்களோட ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து அட்மிட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து சீரியஸாக சொல்கிறாங்க, இல்லைங்க இவங்க சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பேரண்ட்ஸ், ஹஸ்பண்டு யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. கோவிலுக்கு போயிருக்காங்க. போகக்குள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. நண்பர்களே, நான் இதில் சொல்லிக்கிறது என்னென்னா, எந்த ஒரு சாமியும் வந்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடலை. நம்மளுக்கு ஏற்ற மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாரி நீங்க மாறி வாழும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இயற்கை வர்றதுன்னா வர விட்டுருங்க. அத வந்து நீங்க தடுத்தீங்கன்னா, இந்த மாரிலாம் பெரிய விபத்துகள் ஏற்பட நேரிடும் நண்பர்களே.